தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட கிராமங்களை ராணுவ வீரர்கள் படகு மூலம் சென்றடைந்த காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், அந்த கிராமங்களின் நிலை என்னவாக உள்ளது? சிவரஞ்சினி, அதாவது அந்த கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் 3 மாவட்டங்களிலே தூத்துக்குடி மாவட்டம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ள நீர் சூழப்பட்டு கிராமங்கள் அனைத்தும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அந்தந்த பகுதியில் உள்ள கிராம மக்கள் அவர்கள் வீட்டின் மாடிகளில் இருந்து உதவிகள் கேட்டு பல்வேறு தரப்பினருக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மின்சாரமும் அங்கங்கே துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும் சிக்கல் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது இந்திய ராணுவ படையினர் படகுகள் மூலம் அந்த பகுதிகளுக்கு துண்டிக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று மீட்கும் பணியில் தொடங்கியுள்ளனர். மேலும் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கிராமங்கள் அதிகம். தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள பல்வேறு பகுதியில் விளைநிலங்கள் அதிகமாக உள்ளன. எனவே ஆங்காங்கே உள்ள கிராமங்கள் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு தீவுகு போல் ஆங்காங்கே உள்ளது. அந்த பகுதிகளை கண்டறிந்து இந்திய ராணுவ படையினர் படகுகள் மூலம் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.